ஹாய் மக்களே, இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடலைப்பருப்பும் நம்ம துவரம்பருப்பு இருக்குல்ல, பூண்டு கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன் வடை குழம்புக்காக தான். இப்போ நம்ம இதில் என்ன சேர்க்குறோம்னா வெங்காயம் கொஞ்சம் எடுத்து சேர்த்துக்கலாம். நமக்கு வேணுன்ற வெங்காயம் நம்ம போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி இல்லை என்கிட்ட, அதனால் இது எல்லாத்தையுமே ஒருக்கா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வச்சுருக்கேன், பார்த்திங்கன்னா ரைஸும் வச்சுருக்கேன். மசால் வடை எல்லாத்தையுமே செஞ்சு வச்சாச்சு. இப்போ தாளிப்புக்காக தான் வச்சுருக்கோம். வெந்தயம் போட்டிருக்கோம், கொஞ்சம் நம்ம இந்த வடகம் செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த வடகத்தை கொஞ்சம் போட்டிருக்கேன், பூண்டு போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோம்னா வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும்னா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கும் போதே நம்ம கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுட்டோம்னா நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி பிங்க் கலரில் வரும். இப்போ கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டோன்னா கொஞ்ச நேரம் அப்படியே. இப்போ ஃபுல்லாக வச்சுருக்கேன், எல்லாம் சிம்மில் இருந்துச்சு. ஏன்னா சட்டி நம்ம ஃபுல்லில் வச்சோம்னா வெடிஞ்சிடும். அந்த மாதிரி தான் எனக்கு 2-3 சட்டி போயிடுச்சு. அதுக்கப்புறமே தான் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன், எப்போவுமே சட்டி வைக்கும்போது சிம்மில் வச்சுட்டு வைங்க, அப்போ தான் அது கரெக்டாக சூடு ஏறி நீங்கள் எல்லாமே பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அப்படி கீழே விட்டுருச்சுன்னா எண்ணெய் ஃபுல்லாக லீக் ஆகும் அப்படின்னு. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா அது வதங்கி வரணும். மூடி போட்டு சிம்மில் வச்சிடணும் நல்லா. அதுக்கப்புறமேட்டு நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நமக்கு வேணுது கொஞ்சம் சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. நான் மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போடும்போதே என் ஃபோன் ஆஃப் ஆகிட்டு, ஏன்னா ஃபோன் சூடாகிடுச்சின்னு சொல்லிட்டு மெசேஜே வந்துடுச்சு. அதுக்காக சரின்னு வச்சுட்டு இப்போ நான் உங்களுக்கு வடை போடுறத காமிக்கிறேன்.